அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கிறார் அவர். திருச்சி சிவா அவர்கள். ஆமாம், திருச்சி சிவா அவர்கள் ஒரு அரசியல்வாதி என்பவன் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் மக்களுக்கு. ஒரு அரசியல்வாதின்னா என்னங்க, எளிமையாக இருக்கணும். அது காமராஜ்கிட்ட இருந்தது, காந்தி கிட்ட இருந்தது. அப்போது நீங்கள் அரசியல்வாதி என்றால் அதனுடைய அடையாளம் எளிமை. நீங்கள் எளிமையாக இருக்கிறீங்க இல்லையே, ஆடம்பரமாக இருக்கிறீங்க. ஆடம்பரமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. உங்களுடைய லீலைகளை பார்க்கும்போது நீங்கள் அடிப்படையிலேயே அரசியல்வாதிக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது, தகுதி கிடையாது. அதே நேரத்தில் அவரை பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதனால் கூட்டணி பாதிக்குமா என்று கூட நீங்கள் கேட்குற மாதிரி தெரியுது எனக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்காக கூட்டணி பாதிக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் இப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டு போனால் 95 காங்கிரஸ்காரர்கள் காமராஜரை பற்றி பேசியவுடன் மனம் புண்பட்டு போயிருக்கிறார்கள். 95% இல்லை, அதுக்கு மேலேயே. காரணம், எங்களுடைய அடையாளமே காமராஜ் தான். காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு நாங்கள் சொல்கிறோம். மற்றவங்க சில பேர் அவங்கக்கிட்ட ஆதாயம் தர்றவங்க இது ஸ்டாலின் ஆட்சி கூட காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆதாயம் பெறுபவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்த்து இல்லை. அதனால் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. அந்த ஆட்சி என்பதே வேறு. அந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. இன்றைக்கு நடப்பது அப்படி அல்ல.